அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பீட்ரூட் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ உருண்டைக்கு தேவையான எல்லாம் பார்க்கலாம். பீட்ரூட் 2 எடுத்துருக்கேன். தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு 1/2 கப், துவரம்பருப்பு 1/2 கப். இதில் ஏதாவது ஒன்றும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அலசிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துருக்கேன். மிக்சியில் 1 டீஸ்பூன் சோம்பு, ஊற வச்ச பருப்பை தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்க்காம ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். 1/2 கப் தேங்காய்ப்பூ மிக்சியில் சேர்த்து ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் அரைச்ச பருப்பு, இப்போ வெங்காயத்தை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, துருவின பீட்ரூட், தேங்காய்ப்பூ, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ஆவியில் வேக வச்சும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெயில் பொரிச்சிட்டும் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 தரம் அளவு பொரிச்சு எடுத்தால் போதும். முறுமுறுன்னு வேணாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இந்த உருண்டையெல்லாம் சேர்த்துடலாம். எண்ணெயில் பொரிச்சும் சேர்க்கலாம், ஆவியில் வேக வச்சும் எடுத்துக்கலாம். திருப்பி விட்டு ஒரு 1/2 தரம் வேக வச்சா போதும். இதை தனியாக சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். அதுக்கு நல்லா முருகை வேக வச்சு எடுத்துக்கணும். அப்படியேவும் சாப்பிட்லாம். இந்த அளவு வெந்தது போதும். இப்போ இதை எடுத்துடலாம். குழம்புக்கு மசாலா அரைக்க கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, பூண்டு பல் ஒரு 6-7 சின்னதாக இருக்கனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6-7 முந்திரி பருப்புக்கு பதில் கசகசா சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிட்டு 3/4 கப் அளவு தேங்காய்ப்பூ சேர்த்து நிறம் வர்ற வரை வதக்கலாம். ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து ரொம்ப தண்ணி சேர்க்காம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மசாலா ரெடி. இப்போ குழம்புக்கு 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, தேவையான அளவு கருவேப்பிலை. கடாயை வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் பட்டை இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, வாசனை சாமான்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம், வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதே சேர்த்துக்கலாம். பருப்பு ஊற வச்ச தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதிலிருந்து 1 டம்ளர் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, மசாலாக்கு குழம்புக்கு மட்டும் சேர்த்துக்கணும். இந்தளவு தண்ணி எடுத்துருக்கேன். கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் உருண்டை சேர்த்துக்கலாம். குழம்பு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும், அதனால கொஞ்சம் இலக்கமாகவே வச்சுக்கணும்.
குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ உருண்டையெல்லாம் சேர்த்துடலாம். மூடி வச்சு மூடிட்டு மிதமான தீயில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த மசாலாலாம் அப்போ தான் சேரும். இடையில ஒரு தரம் கலந்து விடணும். இவ்வளோ கெட்டியாயிடுச்சு. இந்த இலக்கமாகவே வச்சுக்கோங்க. இறக்குன அப்புறம் இன்னும் கெட்டியாயிடும். 4 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பா பண்ணிடலாம். இப்போ அடுப்பா பண்ணிவிட்டு இறக்கிடலாம். மல்லித்தலை இருந்தால் தூவிடலாம். இப்போ பீட்ரூட் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டா நல்லா சுவையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.